Hello everyone, welcome back to my channel. நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோக்கும் ஆடியோக்கும் சம்மந்தமே இருக்க போகிறதில்ல பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ranting குக் வித் கோமாளி ஹவு டாக்ஸிக் இஸ் த குக் வித் கோமாளி சீசன் 5ன்றது தான். பட் ஆனால் விஷுவல் வந்து அதை பற்றின கிடையாது. நாங்கள் ஒரு டே ட்ரிப், ரொம்ப அழகான டே ட்ரிப் போகணும். அட்லீஸ்ட் நீங்கள் விஷுவலாவது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ranting என்னோடதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு என்னோட ஒப்பீனியன்ஸோட உங்கள் ஒப்பீனியன்ஸ் மேட்ச் ஆகுதோ இல்லை கான்ஃப்ளிக்ட் ஆகுதோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோமாளி சீசன் 5 வந்து நானும் வந்து சரி இந்த எபிசோடில் சரியாயிடும், இந்த எபிசோடில் சரியாயிடும் ஒரு எபிசோடு பார்க்க எனக்கு வந்து செம்ம காண்டு, இரிட்டேட்டிங், அனாயிங், டாக்ஸிக் என்ன வேணால் சொல்லுங்கள். எல்லா நெகட்டிவ் டேர்ம்ஸுமே இந்த சீசன் 5 எபிசோடுக்கு வந்து சூட் ஆகும். அவ்வளோ இருக்குது. நானும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தேங்கி போகுது. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷுவல் போட்டாவது இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிடலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த சீசன் 5 கண்டஸ்டன்ட்லேருந்து ஆங்கர்லேருந்து செஃப்ஸ் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு தப்பு அவங்க பண்ணுறதுல பேசுறதுல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மணிமேகலை ஆங்கராக போட்டதாக இருக்கட்டும், பிரியங்கா, விடிவி கணேஷ்ன்ற மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ்னாலயா எதனாலன்னு தெரியல. முன்னாடி வந்து எல்லா சீசனுமே நான் பார்த்தேனான்னு கேட்டதான் கிடையாது. பிகாஸ் நான் பார்த்தது வந்து சீசன் 2 அஸ்வின் சிவாங்கி வந்த சீசன் மட்டும்தான் நான் வந்து ஃபுல் ஃபில்ஸ்டாக லைக் ஒரு எபிசோடு அன்கட் சீன்ஸு பிடிஎஸ் கூட விடாமல் பார்த்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஏதாவது பார்த்தேன்னா ஃபுல் ஃபில்ஸ்டாக அந்த மாதிரி வேறு எந்த சீசனுமே நான் பார்க்கல. பட் ஆனால் அப்டேட்டடாக இருப்பேன் என்ன நடக்குது எவ்ரி சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீசன் 1 சுத்தமாக நான் பார்த்தது கிடையாது. அண்ட் சம் ஆஃப் அதர் சீசன்ஸும் பார்த்தது கிடையாது. இந்த ஸ்ருத்திகா வந்த சீசனும் கொஞ்சம் நல்லா பார்த்தேன். சீசன் 2 அண்ட் ஸ்ருத்திகா வந்த சீசன் மட்டும் தான் நல்லா பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த சீசனில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த வெங்கடேஷ் பட் அண்ட் மீடியா மேசன்ஸ் அண்ட் கோர் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு எல்லாருமே சொல்லுவாங்க. டைரக்டர் ஆஃப் த ஷோ பார்த்திபன், பார்த்தின்னு கூப்பிட்றாங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து விஜய் டிவி விட்டு மூவ் அவுட் ஆகிட்டு இந்த ஷோ பண்ணுறதுனாலயா அது என்னன்னு தெரியல. சம்திங் இஸ் நாட் ரைட் வித் த ஷோ ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட். பட் ஸ்டில் நான் வந்து விஜய் டிவியே பார்த்து பழகி போனதுனால சின்ன வயசுலேருந்து என்னால் சன் டிவி இதுக்காக பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. ஸோ நான் வெறும் குக் வித் கோமாளியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஓகே நான் இது சரியாயிடும் நம்ம தான் அப்படி நெகட்டிவாக ஃபஸ்ட்டே வந்ததுனால நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஐ ஸ்டில் கண்டினியூ வாட்சிங் த ஷோ எபிசோட்ஸ். பட் ஸ்டில் எவ்ரி திங் இஸ் லைக் எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாமே இட்ஸ் பாதரிங். ஸ்டார்ட் வித் ஜோயா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட நெய்பர்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஜோயா கொஞ்சம் பார்க்க என்ன மாதிரி இருக்கான்னு. இஃப் ஜோயாவோட அதாவது டை ஹார்ட் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அஃபெண்ட் ஆகாதீங்க. பிகாஸ் நான் இப்போ வந்து குண்டாயிட்டு ஜோயா மாதிரி பார்க்க இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் டெலிவரி தான் இப்படி இருக்கேன். பிஃபோர் டெலிவரிலாம் நான் ரொம்ப நல்லாவே இருப்பேன். நான் ஜோயாவோட நல்லாவே இருப்பேன் நானே சொல்லிப்பேன். பட் ஆனால் இப்போ ஆஃப்டர் டெலிவரி நான் கொஞ்சம் குண்டானதால என்ன ஜோயா மாதிரி இருக்கேன்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் அந்த தாமு சாரை வந்து வாடா போடான்னு பேசினது வந்து எனக்கு பர்சனலாக உடன்பாடே கிடையாது. பிகாஸ் நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மலையாளி அண்ட் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மலையாளம்லாம் கற்றுக்கிட்டு இப்போ நான் அவரை விட பெட்டராக மலையாளம் பேசுகிறேன்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ பர்சன் ஹூ நோஸ் மலையாளி அண்ட் ஆஸ் அ பர்சன் ஹூ மேரிட் டு அ மலையாளி ஐ நோ ஹவு த மலையாளம் லாங்குவேஜ் ஒர்க்ஸ். ஸோ அவங்க வந்து வார்த்தை கண்டிப்பாக இந்த நீங்கள் வாங்க போங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ்லாம் மலையாளத்தில் கிடையாது தான். பட் ஸ்டில் அதுக்குன்னு அவங்க வாடா போடான்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க லாங்குவேஜில் வாடா போடா இருக்குது. அவங்களுக்கு தெரியும் யாரை வாடா போடா சொல்லணும்னு சொல்லி. இந்த பொண்ணு வந்து தாமு சாரை வந்து வாடா போடா சரி நீங்கள் வாங்க சொல்ல தெரியாததுக்கும் வாடா போடா சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வாங்க சொல்ல தெரியலன்னா நீ வா போதான் சொல்லுவாங்க. ஈவன் என் ஹஸ்பண்டே எங்கள் அம்மாவெல்லாம் முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்குமே நீ வா போன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் நவ் என்னோட மதர் இன்லா ஃபாதர் இன்லா எங்கள் அம்மா அப்பாவை நீ வா போதான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க லாங்குவேஜில் வந்து நீங்கள் வாங்க போங்க கிடையாது. அதுக்கு இந்த டசன்ட் மீன் அவங்க வந்து வாடா போடான்லாம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டேர்ம்ஸ்ன்னு. அதெல்லாம் கொஞ்சம் ஜோயா பண்ணதெல்லாம் எனக்கு ஓவராக தான் தெரிஞ்சது. பட் ஃபர்தராக வந்து அந்த பொண்ணை எல்லாரும் ரொம்ப புட் டவுன் பண்ணி இது பண்ணுறதுமே தப்பு தான் அந்த ஷோவில். அந்த பொண்ணு வந்து சமைக்கவே தெரியாமல் எப்படி இவ்வளோ நாள் இந்த ஷோவில் சர்வைவ் ஆகுதுன்றதே வந்து தெரியும் ஹவு ஜென்யூன் திஸ் ஷோ இஸ்னு. இந்த ஷோ வந்து எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அந்த பொண்ணு வேணும்னு பண்ணல, நேச்சுரலாகவே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நேச்சுரலாகவே அந்த பொண்ணு சமைக்க தெரியல, அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. பட் கோயிங் ஃபார்வர்ட் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அவள் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, ஹிட் ஆகுதுன்றதுனால அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா வேணும்னே அதை வந்து ஓவர் டூ பண்ணுறா. ஒரு நூடுல்ஸில் வேணும்னே எல்லா மசாலாவும் போடுறது சும்மாவே இதெல்லாம் வந்து ஓவர் டூ பண்ணுறா. பட் ஸ்டில் அவள் அந்த ஷோவில் சஸ்டெயின் ஆகிறா. வசந்த் வசின்ற ஒருத்தர் இன்னும் 2-3 பேர்லாம் வந்து நிஜமாவே நல்லா சமைக்க ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா சமைச்சு பட் ஸ்டில் அவங்க கிட்ட கண்டென்ட் வரலன்றதுக்காக அவங்கள வந்து எலிமினேட்லாம் பண்ணிட்டாங்க விஜய் டிவி. இட்ஸ் இஸ் வெரி அன்ஃபேர் ஃபார் த ஆடியன்சஸ். நீங்கள் ஆடியன்ஸஸ்க்கு கொஞ்சம் நியாயமாவது இருக்கணும்ல குக்கிங் ஷோ பண்ணுறதுக்கு. பூஜாக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. சூப்பர் சிங்கரில் பூஜா வந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அது அவளை விட பெட்டராக பாடுற நிறைய பேர் இருப்பாங்க. அவளும் அந்த இன்னொரு பையனும் இருப்பான். அவங்க அப்பாவை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த
இந்த மாகாப்பாவும் பிரியங்காவும். ஸோ அந்த நாள் அந்த பையனையும் வச்சுட்டு இருந்தாங்க, இந்த பூஜாவே வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பூஜாலாம் கிரேட் சிங்கராக கேட்டால் கம்பேரிட்டிவ்லி கிடையாது, அவளை விட பெட்டர் சிங்கர் இருந்தாங்க. இந்த குக்கிங் ஷோலையும் அதே தான் பண்ணிருக்காங்க. பூஜாவை விட பெட்டராக வந்து சுஜிதாலாம் சமைச்சாங்க லாஸ்ட் எபிசோடில். பட் ஆனால் பூஜாவுக்கு தான் வந்து குக் ஆஃப் த வீக்லாம் கொடுத்தாங்க. தாமு சாரோட ஒப்பீனியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயும் அந்த மாதம்பட்டி ரங்கராஜோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயுமே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் வந்து தாமு சார் வந்து இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரீலின்னு எனக்கு தோணுச்சு. அனதர் அனாயிங் பீஸ் ஆஃப் திஸ் எபிசோட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அண்ட் பிரியங்கா வந்து பிக் பாஸில் பண்ண மாதிரியே தான் பண்ணுறாங்க. அது அவங்களோட கோர் கேரக்டர்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அக்கா தம்பி உறவு கொண்டாடிக்கிட்டு அண்ட் அவங்கக்கிட்ட வந்து பற்றியா நான் அக்கா தானே, நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கல, நீ வந்து இந்த பொசசிவ்னஸை காமிச்சு பண்ணுறது. அண்ட் இந்த ஜோயாக் மேலேயோ யார் மேலேயும் பிரியங்காவுக்கு பிடிக்காம நீ நீத்து வந்திருக்கா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஒன்று எனக்கு எவ்வளோ நாளாக தெரியும், இதெல்லாம் அவங்க ஷோலேயே பேசுகிறாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக ஆக்குறாங்க அவங்க இந்த ஷோவையே. இந்த ஷோ அந்த மாதிரி ஒரு ஷோவே கிடையாது ஆக்சுவலி. இப்போனாவே அவங்க நிறைய எபிசோட்ஸில் வந்து புகழ் கிட்ட குரேஷி கிட்டலாம் கேட்டாங்க, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்லாம். இதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது பேசிக்காக. அதுக்கப்புறம் அவங்க இர்ஃபானோட சேர்ந்துட்டு அக்கான்னு பண்ணுறது அண்ட் அது ரொம்ப ஃபேக்காக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் டு சஸ்டெயின் இந்த ஷோ தான் அந்த இர்ஃபான் பையனும் இவங்களை அக்கான்னு கூப்பிட்டு இருக்கான்னு வந்து பச்சையாக தெரியுது. பிகாஸ் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லலாம் வந்து பொம்பளைன்னு சொன்னால் அக்கான்னு கூப்பிடுற யாரையும் வந்து பொம்பளைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஐ ஹாவ் அ பிரதர். அவன் வந்து நான் எவ்வளோதான் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்தாலும், எவ்வளோதான் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் அவன் வந்து இந்த மாதிரி பொம்பளைன்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அவன் என் அக்கான்னு கூட கூப்பிட மாட்டான், அது வேறு விஷயம். ஹீஸ் கால் மீ வித் மை நேம் ஒன்லி, பட் ஸ்டில் பொம்பளைன்னா கூப்பிட மாட்டான். பட் இந்த இர்ஃபான் பார்த்தீங்கன்னா பிரியங்காவை வந்து அக்கான்னு சொல்கிறதே வந்து இப்போ தெரியுது, ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரிஞ்சது. அது ஜஸ்ட் ஃபார் த ஷோ அண்ட் கண்டென்ட். அவன் அப்போ தான் சஸ்டெயின் ஆவான் அந்த ஷோலன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி பிக் கன்சர்ன் ஆஃப் திஸ் சீசன் என்னன்னா வந்து ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது, ரொம்ப வல்காரிட்டி இருக்குது. See, there is a difference between being hot, sexy and vulgar அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லுக்ஸுக்கே. பட் ஆனால் இவங்க பேசுகிற ஜோக்ஸ் எல்லாமே வந்து டார்க் காமெடி, பிளாக் ஹியூமரை தாண்டி ரொம்ப வல்கராக A+ இருக்குது. இந்த விடிவி கணேஷ்னு ஒருத்தர் வராருல, அவரை வந்து இவ்வளோ நாளாக சினிமாலெல்லாம் போர்ட்ரே பண்ண ஒரு இமேஜுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அவர் வந்து இப்போ வந்து லிட்டரலாக வந்து ஒரு இன்டீசென்ட்டாக இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப வந்து அநாயங்காக அடுத்தவங்களை எலகாரமாக பேசுறது, கீழ்த்தனமாக நடத்துறது. ஒரு எபிசோடில் ராமரெல்லாம் வந்து போயா எங்கே நீ என்னொன்னும் பண்ணுறது. அப்புறம் வந்து தங்கதுரையை ரீசெண்டாக ஏதோ சாபம் விடுற மாதிரி பேசுறது. அப்புறம் நீ வந்து கிணத்து தவளை, நீங்கள்லாம் உள்ளூரில் தான் சுற்றிருக்கீங்க, நான் வெளிநாடுலாம் போயிருக்கேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வல்கராக பிஹேவ் பண்ணுறது, உமனைசர் மாதிரி. செகண்ட் வந்து எல்லாரையும் மதிக்காமல் அசிங்கப்படுத்துறது, இல் ட்ரீட் பண்ணுறது, இலக்காரமாக பேசுறது. ஸோ பேசிக்காகவே அவர் கேரக்டரே வந்து நல்லா இல்லை. அது வந்து இந்த ஷோவில் வந்து இட்ஸ் பீன் லைம் லைட்டட். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பிரச்சனைன்றது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷப்னம்னு ஒரு கோமாளி வந்திருந்தாங்க ஓகேங்களா. அந்த ஷப்னம்ன்ற கோமாளி மேலே தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விடிவி கணேஷ் வந்து கிஷ் ஏதோ பண்ணி பேசிட்டு இருந்தார். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன நிறைய இருக்குது. இவரும் மேரிட் எல்லாமே. பட் இவர் ஷோக்காக பண்ணாரா, நேச்சுரலாகவே பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு மேலே வந்து ரொம்ப பண்ணுறது, ரொம்ப டச்சியாலாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஒரு எபிசோடுக்கு மேலே வரதே நிறுத்திட்டாங்களா. இதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குற குரேஷி புகழ் தான் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தோமான்ற டவுட் வர அளவுக்கு அவங்களும் பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபரானான்னு ஒருத்தவங்க வராங்கல்ல கோமாளியா, அவங்க வந்து வில்லியாக பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த இந்த சீரியல் கண்ணம்மா சீரியலில். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ கீழே விழுந்து ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயே போய் விழறாங்க, யார் குரேஷியும் புகழும். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இட் வாஸ் வெரி ஆக்வர்டு, ரொம்ப அசிங்கமாக இருந்தது பார்க்க. இது வந்து ஒரு ஃபேமிலியோட கிட்ஸோட உட்காந்து பார்க்குற ஷோ மாதிரியே இல்லை அவங்க இப்போ பிஹேவ் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இவங்கள தான் நம்ம இவ்வளோ எபிசோட்ஸாக ரசித்து பார்த்தோமா, இவ்வளோ சீசன்ஸான்லாம் ஒரு டவுட் ஃபார் அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க குரேஷி புகழுமே கூட. அண்ட் அந்த இன்னொரு பொண்ணு அந்த கெமியோட சேர்ந்து ஒரு பையன், அவங்க பிஹேவ் பண்ணுறதும் நல்லா இல்லை. ஆர்கானிக்காக இப்போ வந்து இந்த அஸ்வின் சிவாங்கிலாம் வந்து க்ரஷ்ன்னு சொன்னது தட்ஸ் ஓகே. அது ஏன் ஓகேனா வந்து க்ரஷ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறது. பட் இவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறாங்க. பட் என்னென்னோ பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பேசாமல் க்ரஷ் லவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். இவங்க வந்து அந்த சீசன் 2 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் அ பாயிண்ட் தான் வந்து அது கிரிஞ்சாக ஆரம்பிச்சதே தவிர, பட் அதுக்கு சீசன் முடிகிற வரைக்குமே நன் ஆஃப் த எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு கிரிஞ்சாவோ ஓவர் டூவாவோ ஜஸ்ட் கண்டென்ட்காக பண்ணுற மாதிரியோ இருக்காது. சிவாங்கி வாஸ் பீயிங் இன் அர் ஓன் எரா. அவங்க என்ன ஏஜோ, அவங்க என்ன தாட் ப்ராசஸ் நினைக்கிறாங்களோ, அவங்க காலேஜோ என்னவோ தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு
பொண்ணுக்கு என்ன தோணுமோ ஒரு பையனை பார்த்தா என்ன பிடிக்குமோ அப்படி தான் பண்ணிட்டுருந்தாங்க. கண்டென்ட்டுக்காக பண்ண மாதிரி எதுவும் இல்லை. அவங்க பிஜிஎம் போடுறது, பேக்ரவுண்டில் சாங் போடுறது அதெல்லாம் வேணால் கண்டென்ட்டாக இருக்கலாம். பட் வாட் எவர் த வே ஷி வாஸ் ஹர் செல்ஃப் அண்ட் அஸ்வின் வாஸ் ஹிம்செல்ஃப். அவனுமே ஓகே இந்த பொண்ணு கூட நம்ம பேசினா நம்மளுக்கு நிறைய ரீச் வருது அப்படின்னு அவன் பண்ண மாதிரியே தெரியல எங்கேயுமே எபிசோட்ஸில். அண்ட் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் சீசன் 2 அண்ட் அஸ்வின் சிவாங்கி அவங்களோட மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நடக்கிறது எதுவுமே ஆர்கானிக்காக இல்லை. எதுவுமே ஆர்கானிக்காக இருக்கிறத கூட அவங்களா மேடப்பாக இருந்தால் கூட ஒரு கண்ணியத்தன்மை இருக்கணும். ஒரு கண்ணியமே இல்லாமல் இருக்குது இந்த ஷோவில் எதுவுமே. ரைட் ஃப்ரம் குரேஷி புகழ் பிஹேவ் பண்ணுற விஷயம், சின்ன சின்ன விஷயம், இந்த விடிவி கணேஷ் பிஹேவ் பண்ணுறது அண்ட் இந்த ஜோயா பிஹேவ் பண்ணுறது எதுலேயுமே ஒரு கண்ணியன்றதே சுத்தமாக இல்லை. அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜா யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் இல்லை. மணிமேகலை சம்மோன் அன்னாய்ஃபுல் ஆக்சுவலி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீசன். எனக்கு இல்லை அவங்களோட எந்த விளாக் வீடியோ எதில் அவங்க வந்தாலுமே ஐ ஹேட்டர். ஐ டோன்ட் நோ ரீசன். பட் ஆனால் எப்போவுமே என் லைஃப்பில் சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. பட் லேட்டர் ஐ கெட் அ குட் ரீசன் எனக்கே அவங்கள பிடிக்கலன்னு. ஸோ மணிமேகலை அந்த மாதிரி ஒரு பர்சன் விர்ச்சுவலாக தான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் எனக்கு அவங்க பிடிக்காது. அவங்க இந்த மாதம்பட்டி ரங்கராஜன்றவருக்கு இல் ட்ரீட் பண்ணுறது, அவர் பின்னாடி பேசுறது, அவன் இவன் பேசுறது எல்லாமே நான்சென்ஸ். இந்த ஷோவே ஃபுல்லாக வல்காரிட்டி, நான்சென்ஸ், நியூசன்ஸாக தான் போயிட்டுருக்கு. கிட்ஸ் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியல. டாக்ஸிக் இஸ் த ரைட் வேர்ட் ஃபார் திஸ் சீசன் ஆஃப் குக் வித் கோமாளி. அண்ட் டாப் குக் பற்றியும் நான் இந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இஃப் யூ லைக் மை ஒப்பீனியன்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் ஆர் டிஸ்லைக் ஆர் ஈவன் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா ஐ வில் கெட் டு நோ உங்களுக்கு டாப் குக் குரூப்போட ஒப்பீனியன் வீடியோ வேணும்னு. ஸோ அதில் நான் என்ன வீடியோவாகவே ஷூட் பண்ணியே உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் திஸ். தேங்க்யூ.